மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொதுச் செயலாளர் நம்மளுடைய ஆதவர்ஜுனா அவர்கள் நம்மளுடைய தலைவர் உட்பட அத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னா, பாண்டிச்சேரியை பார்த்து தமிழ்நாடு கற்றுக்கணும். குறிப்பாக அந்த காவல்துறை பாதுகாப்பு விஷயத்தில் பாண்டிச்சேரி காவல்துறையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் அசத்தி போட்டாங்க பாதுகாப்பில் அப்படிங்கிறத நம்ம உட்பட நம்ம தலைவர்கள் உட்பட அத்தனை பேரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வேற அரசியல் வேறன்னு சொல்லி பாண்டிச்சேரி முதலமைச்சர் எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறத பார்த்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க. சரி, பாண்டிச்சேரியில் அப்படி பாதுகாப்பு என்னதான் கொடுத்தாங்க? ஏன் இத்தனை பேர் உட்காந்து அவ்வளோ சூப்பருங்க அவ்வளோ பயங்கரங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? கரூர் விஷயத்தில் பாதுகாப்பு கொடுத்தது எப்படிப்பட்டதாக இருக்குது, பாண்டிச்சேரியில் பாதுகாப்பு கொடுத்தது எப்படிப்பட்டதாக இருக்குது? ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதன் மூலியமாக தான் இந்த பாதுகாப்பு சமரசம் இங்கே செய்யப்படுது, பாதுகாப்பு குறைபாடு இங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தனமாக ரொம்ப தெளிவாக நம்மளால் பேச முடியும். அதுக்கு தான் இந்த ஒரு ஆங்கிளை நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நம்பர் 1. நம்பர் 2, இன்னொன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன். நம்மளுடைய இன்ஃபர்மேட்டிவ் டைரி அப்படிங்கிற இந்த ஊடகம் 50,000 உறவுகளை கடந்து போயிட்டு இருக்கு. நேத்திய தினம் நம்ம 50,000 ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு தாவேக்கா தொண்டனா நமக்கு முதல்ல அரசியல் பேச தெரியுமான்னு சொன்னாங்க, நம்ம பேச ஆரம்பித்தோம். இவங்கெல்லாம் அரசியல் கவனிப்பாங்களான்னு சொன்னாங்க, அவங்களும் கவனிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த கட்சிக்கு இந்த மாதிரி நபர்களுக்கு வீடியோ பண்ணும்போது இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்து பார்க்கும்போது தான் என்ன மாதிரி நிறையா பேருக்கு இந்த வீடியோ பண்ணுற எண்ணமே ஆழமாக தெளிவாக வருது, ஓட வைக்குதுன்னு கூட சொல்லலாம். உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவில் பேச வேண்டிய விஷயத்தை நோக்கி நகரலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, தமிழ்நாடு காவல்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுப்புன்னு தான் தெரிவிப்பாங்க. ஆனால் பாண்டிச்சேரி காவல்துறை அப்படி செயல்படலாங்க. ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சி பிரச்சாரம் முன்னெடுக்குது, காவல்துறையை நம்மள்ட்ட அனுமதி கேட்க வந்திருக்காங்க. இது சரியில்லைனா இதை செய்ய சொல்லுவோம், அது சரியில்லைனா அதை செய்ய சொல்லுவோம்னு சொல்லி ஆலோசனைகளை கொடுத்து இந்த ஜனநாயக ரீதியான விஷயம் இந்த நாட்டில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் காவல்துறை உறுதிப்படுத்தணுமே தவிர மறுப்பு தெரிவிக்கிறது மட்டும் ஒரு காவல்துறையோட வேலை இல்லை. நான் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு ஷோக்கு அனுமதி கேட்டோம். பாண்டிச்சேரியில் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு மாதிரி கொஞ்சம் பெரிய சாலை இங்கே கிடையாது, சின்ன சின்ன சாலை, இங்கே ரோடு ஷோ பண்ணிங்கன்னா அது சரியாக இருக்காதுங்க, நீங்கள் வேணால் பொதுக்கூட்டத்துக்கு மூவ் ஆனாங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ரோடு ஷோக்கு மறுப்பு அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு காவல்துறையோட செய்தியாக இருக்கும். அதே நேரத்தில் இதுக்கோட சொல்யூஷன் ஒன்று இருக்குல்ல, இது வந்து பொதுக்கூட்டமாக மாற்றலாங்கிற ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல, அதை அங்கே பாண்டிச்சேரியில் கொடுத்தாங்க. ஸோ சொல்யூஷன் பேஸ்டு கவர்மெண்ட்டாக அந்த கவர்மெண்ட் இருக்குது, சொல்யூஷன் பேஸ்டு காவல்துறையாக அந்த காவல்துறை இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே முதல்ல பதிவு செய்கிறேன். ரெண்டாவது, கூட்டம் இவ்வளோ கூடிருமே, என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி காவல்துறையும் யோசிக்குது, கட்சிக்காரங்களும் யோசிக்கிறாங்க. QR கோட் கொண்டு வந்துடலாம், 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதின்னு சொல்லலாம். அப்போ 5000 பேரோட க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த பாதுகாப்பை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை காவல்துறை கேட்டுக்கொண்டது என்னங்க, தாவேக்காவும் கரெக்டுப்பா, நீங்கள் சொல்கிற ஆங்கிள் கரெக்டு, ஓகே, ஒரு 5000 பேர் எங்கே கூடணுமோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் நாங்கள் ரெடி பண்ணுறோம், ஏற்பாடுகள் நாங்கள் பார்த்துக்குறோம், பாதுகாப்பு நீங்கள் பார்த்துங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்படுவோம். ஏன்னா ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சியோட தலைவர் இங்கே வந்து பேசணும்னு நினைக்கிறாரு, இந்த பிரச்சாரத்துக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிறது இவங்க 2 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப அற்புதமாக இந்த விஷயத்தையும் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய 2வது பாயிண்ட். 3வது, நேரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், 10:30 மணிலேருந்து 12:30 மணி இருக்கும். ஏன் தெரியுமா 10:30 மணி 12:30 மணி? இங்கே குறிப்பாக நான் அதை ஏன் ஹைலைட் பண்ணுறேன்னா, பசங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறது தலைவர் விஜய் அவர்கள் நிறையா யோசிப்பார். பசங்க 9 மணிக்கு ஸ்கூல் போயிடுவாங்க. 9 மணிக்கு மேலே இந்த 5000 பேர் இந்த லொக்கேஷனை நோக்கி நகர்ந்து வந்தாங்கன்னா 10:30 மணிக்கு இந்த மீட்டிங் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். 9 மணிக்கு கிளம்புனாங்கன்னா 10:30 மணி எங்கே இருந்தாலும் வந்துடலாம் பாண்டிச்சேரிக்குள்ளே. ஸோ இந்த ஏரியா கரெக்டு, இந்த டைமிங் கரெக்டு அப்படிங்கிறப்ப 10:30 மணி அலகேட் பண்ணுறாங்க. பசங்க எப்போ ஸ்கூலை விட்டு வெளியே வருவாங்க? 3 மணிக்கு மேலே வெளியே வருவாங்க. அதுக்குள்ளே இந்த 5000 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடணும், அவங்கவுங்க லொக்கேஷன் போயிடணும். 12:30 மணிக்கு நம்ம முடிச்சு விட்டோம்னு வைங்களேன், அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுவாங்க. பசங்க ஈஸியாக 3 மணிக்கு மேலே வந்துடுவாங்க. இவங்க 2 மணிக்குள்ளே உள்ளே போனாலும் 3 மணிக்கு மேலே வந்துடுவாங்க. ஸோ இது கரெக்டான ஆங்கிள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கு மட்டும்தான் லீவ் விட்டாங்க. மற்றபடி பாண்டிச்சேரியில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக காவல்துறையோட உதவியோட செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய 3வது பாயிண்டாக இருக்குது. 4வது, இங்கே திட்டமிடப்பட்ட கரூடு தான், ஒரு 5000 பேர் மட்டும்தான் வருவாங்க. 5000 பேருக்கு 17 இடத்துல கிட்டத்தட்ட 1000 போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. டிஜிபி வந்து அதை செய்ய மாட்டாங்க இதை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க, ஏறுவாங்க தாவுவாங்கலாம் பேசாதீங்க, செய்ய மாட்டாங்க. பசங்களுக்கு எல்லாமே புரியுங்க தெரியுங்கன்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக பேசினாருங்க. அவரோட பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 5000 பேர் கூட்டத்துக்கு எதுக்கு 1000 போலீஸ்காரங்க கொடுக்கணும்? நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரூர் இன்சிடென்ட்ல நம்ம 10,000 பேருக்கு அனுமதி கேட்டோம். ஆனால் அங்கே 28,000 பேர் வந்தாங்க. இதிலே கேட்டாங்க 10,000 பேருக்கு அனுமதி வாங்கிவிட்டு 28,000 பேரை கூட்டினார் விஜய்னு சொல்கிறாங்க. 10,000 பேர் நம்ம எப்படி சொல்கிறோம்னா
கட்சிக்காரங்களை கணக்கு பண்ணலாங்க. இங்கே இத்தனை பொறுப்பாளர் இருக்காங்க, இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ நம்ம கரூரில் போட்டோம்னா நம்மளுடைய மாவட்டங்களுக்குள்ளே இவ்வளோ பேர் வர்ற வாய்ப்பு இருக்குது. பொதுமக்களை எப்படியா கணக்கு பண்ணுவீங்க? எப்படி கணக்கு பண்ண முடியும்? பொதுமக்களை கணக்கு பண்ணவே முடியாது. உங்கள் பொதுமக்களை கணக்கு பண்ண முடியும் எப்படி தெரியுமா? 10 வண்டியில் ஆளை இறக்கியிருக்கோம், வண்டிக்கு இத்தனை பேர் இருக்காங்க, அப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு. நீங்கள் பொதுமக்களை கணக்கு பண்ண முடியும், நாங்கள் பொதுமக்களை கணக்கு பண்ண முடியாது. ஏன்னா பொதுமக்கள் தன்னெழுச்சியாக வர்றாங்க அப்படிங்கிறது நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 517 பேர் அந்த கரூர் இன்சிடென்ட் எங்கே நடந்ததோ அதை சுற்றி பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அந்த கரூர் மாவட்டத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா 99 போலீஸ் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 99 போலீஸ்னால் சராசரியாக 100 போலீஸ் கணக்கு பண்ணால் கூட 607 போலீஸ் பாதுகாப்பு மட்டும் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அனுமதி கேட்ட 10,000 பேருக்கா இருந்தாலும் பொதுக்கூட்டத்துக்கு 1000+ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ரோடு ஷோ அப்படிங்கிற மிக முக்கியமான மக்கள் எங்கே சாலையில் இருப்பாங்களோ அந்த சாலையில் ஒரு கூட்டம் நடத்தும் போது இவங்க கொடுத்த பாதுகாப்பு, இவங்க சொல்கிறதே இவங்க மாற்றி 10 தடவை சொன்னாங்க. அப்படி இருந்தும் இவங்க சொல்கிற கணக்குப்படியே பார்த்தாலும் 606 பேர் தான் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதனால தான் இந்த பாதுகாப்பு பத்தலைங்கிற சொல்கிறோம். தலைவர் விஜய் அவர்கள் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பாங்க. 10:30 மணி சொன்னாங்க, 10:15 வந்துட்டார். எப்படி தெரியுமா? அவர் வர்றதுக்கு தனியாக ஒரு போலீஸ் ஃபோர்ஸை வந்து அனுப்பிவிட்டு அவர் வாகனத்துக்கு முன்னாடி போலீஸு, வாகனத்துக்கு பின்னாடி போலீஸு, காரில் நீங்கள் உட்காந்து வாங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம், சொன்ன டைட்டுக்கு நீங்கள் அங்கே போக முடியும், உங்கள் டைமிங்கை நீங்கள் பார்த்துங்க, ரோட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம், கரெக்டான டைமிங்கில் நீங்களும் அங்கே போங்க, பிரச்சாரத்தை முடிங்க, நாங்களும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொன்னதுனால கரெக்டான டைமிங்கு சொன்னதை 15 நிமிஷம் முன்னாடியே தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போயிட்டாங்க அப்படிங்கிறத நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன். பாதுகாப்பு குறைபாடு இல்லாமல் ரோட்டில் அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒருத்தர் வேகமாக வரல, தாமதம் தான் காரணங்கிற பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக உருவாக்குனீங்களே. பாண்டிச்சேரியில் மட்டும் எப்படி சொன்னதுக்கு 1/4 மணி நேரம் முன்னாடி போனார்? அப்போ யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே ஆணித்தனமாக கேட்குறேன். ஸோ நேற்றைய தினமே இந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அறிவுறுத்தல் சொன்னாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதை பண்ணுவாங்க, போலீஸ் இதை பண்ணுவாங்கன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கட்சிக்காரங்களே 200 பேர் தன்னார்வலர்களாக அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தாங்க. அவங்க மூலியமாகவும் அவங்களுக்கு தேவைப்படுற சில ஆலோசனைகளையும் போலீஸ்காரங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஆலோசனை கேட்டு நம்ம கட்சிக்காரங்க 200 பேர் ப்ளஸ் இதில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஆரம்பித்து ரோடு ஷோவை பொதுக்கூட்டத்தில் மாற்றினதில் ஆரம்பித்து 17 பாயிண்டில் பாதுகாப்பு போட்டதில் ஆரம்பித்து தலைவர் விஜய் அவர்கள் வர்ற வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதில் ஆரம்பித்து அத்துணை இடத்துலையுமே பாண்டிச்சேரி காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதுனால தான் இந்த கூட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன். பாதுகாப்புனா இப்படி கொடுக்கணும். அதாவது பாதுகாப்பில் சமரசம் பண்ணிங்கன்னா பாதிக்கப்படுறது மக்கள் தான். அதை நான் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ பாண்டிச்சேரி மக்களை காப்பாற்றுறதுக்கு, பாண்டிச்சேரி மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற புரிதலில் இருந்த காவல்துறை அரசியல் கடந்து பாண்டிச்சேரி மக்களுக்காண்டி தன்னுடைய சிறப்பான பாதுகாப்பு திட்டமிடல் மூலமாக பாதுகாப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே இந்த பாதுகாப்பை கொடுக்கல. இன்னொன்று ஒரு விஷயத்தை நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். 5ஆம் தேதி வரைக்கும் ரோடு ஷோவா பொதுக்கூட்டமா அப்படிங்கிற டவுட் இருக்கும்போது 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ள 3 நாளுக்குள்ள இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது, இவ்வளவு பெரிய அந்த லொக்கேஷனை நான் போன வீடியோவில் நான் நிறையா பேசியிருப்பேன். அந்த லொக்கேஷனில் அவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது. அந்த லொக்கேஷனை அவ்வளவு தீர்க்கமாக அவ்வளோ விஷயத்தை சரி பண்ணி துரிதமாக அந்த பணியை ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய உறவுகள் அத்தனை பேருமே பாண்டிச்சேரியில் செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம இங்கே பேசணும். கட்சிக்காரங்க, தலைவர் விஜய் அவர்கள், அதை தாண்டி காவல்துறை 3 பேரோட ஒத்துழைப்போட இந்த விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இந்த பாதுகாப்பை தான் ஏன் தமிழ்நாட்டில் கேட்குறோம், வேறு எதையுமே நாங்கள் கேட்கல. ஸோ இப்போ நான் சொன்ன இத்தனை பேட்டர்ன் பாதுகாப்பை தான் தமிழ்நாட்டில் கேட்குறோம். வேறு எதுவும் நாங்கள் தமிழ்நாட்டில் கேட்க போகிறதில்ல. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வரி நாங்கள் கட்டுறோம். நாங்கள் ஒருத்தர் வரணும், அவரை பார்க்கணும்னு நினைக்கிறோம். பொதுமக்களாக எங்களுக்கு அவர் வர்றது, அவர் போகிறது, இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க, அவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நாங்கள் வரி கட்டுறோம். இவ்வளோ தான் எங்கள் பாயிண்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கம்பேர் பண்ணி இப்போ நெத்தியில் அடித்த மாதிரி பேசினா கொஞ்சம் பேருக்கு இந்த அரசியல் புரியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயங்கள் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொதுமக்களுக்கு, மிக முக்கியமாக தாவேக ஆதரவாளர்களுக்கு தேவைப்படுற பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.